எந்த மதத்தையும் விமர்சிக்க நான் படம் எடுக்கவில்லை. இந்து, முஸ்லிம், கிறிஸ்துவ, ஜெயின் அல்லது சீக்கியர் அனைவரும் எனது குடும்பத்தினரே என்று கூறியுள்ளார் கமல்ஹாசன். கமல்ஹாசன் நடித்துள்ள உத்தம வில்லன் திரைப்படம் வரும் மே 1 உலகமெங்கு வெளியாக இருக்கிறதா. இந்த படம் தெலுங்கிலும் மொழிமாற்றம் செய்யப்பட்டு வெளியாக இருக்கிறதா. சி கல்யாண் இந்த படத்தை தெலுங்கில் வெளியிடுகிறார். இதனை ஒட்டி செய்தியாளர்களை சந்திப்பிற்கு ஐதராபாத்தில் ஏற்பாடு செய்திருந்தனர். இந்த நிகழ்ச்சியில் கமல்ஹாசன், பூஜா குமார், ஆண்ட்ரியா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் கமல்ஹாசன் பேசுகையில், உத்தம வில்லன் படத்தின் இறுதி வடிவத்தை பார்த்தோம். மிக அற்புதமாக வந்துள்ளதா. இந்த படத்திற்கு எதிராக சிலர் வழக்கு தொடர்ந்துள்ளனர். அவற்றை நீதிமன்றம் பரிசீலித்து தள்ளுபடி செய்துவிட்டதா. நாங்கள் எங்கள் வேலைகளை செய்கிறோம். நல்ல படங்களை தர வேண்டும் என்பதுதான் எங்கள் ஒரே நோக்கம். இந்து, முஸ்லிம், கிறிஸ்துவர், ஜெயினர்கள் என எந்த மதத்தவராக இருந்தாலும் எனது குடும்ப உறுப்பினராக தான் நான் கருதுகிறேன். எந்த தனி நபரையும் விமர்சிக்க நான் படம் எடுக்கவில்லை. எனக்கு அரசியல் கூட தெரியாதா. அரசியல் செய்ய படம் எடுக்காதவன் நான். ஆனால் சிலர் என்னை ஏன் குறிவைத்து தாக்குகிறார்கள் என்று தெரியவில்லை. இந்த மாதிரி சூழல்களில் கோபப்பட வேண்டாம் என என் ரசிகர்களிடம் எப்போதுமே நான் கூறுவதுண்டு. இந்த கதை ஒரு கலைஞனின் வாழ்க்கை. இந்த நூற்றாண்டு கலைஞனுக்கும் 8ஆம் ஆண்டு நூற்றாண்டு கலைஞனுக்கும் இடையிலான ஒரு தொடர்பை சொல்லும் படம் இது. என் குருநாதர் கே. பாலச்சந்தர், மூத்த இயக்குனர் கே. விஸ்வநாத் ஆகியோருடன் பணியாற்றியதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த படத்தில் நடித்ததுடன் தயாரிப்பில் பங்கேற்றுள்ளேன். திரைக்கதையும் எழுதியுள்ளேன். இந்த வேலைகளோடு இயக்கத்தையும் கவனிப்பது கஷ்டமாக இருப்பதால் தான் ரமேஷ் அரவிந்திடம் அந்த பொறுப்பை கொடுத்தேன். அவர் மிக சிறப்பாக அந்த பணியை செய்துள்ளார். தொடர்ந்து பூஜா குமார், ஆண்ட்ரியாவுடன் நடிப்பதற்கு தனிப்பட்ட காரணங்கள் எதுவும் இல்லை. அவர்கள் நடிப்பை நான் விரும்புகிறேன். இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும் என்று கூறியுள்ளார் கமல்ஹாசன்.